అంతే అరమణకి చేయడం ఆడి పడుకొని ఇప్పుడు ఎప్పుడు తిరిగివా அதோ பார்த்தாயா தூரத்தில் ஒரு பெண் அழகாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்கிறார். அவள் கழுத்தில் இருக்கும் முத்தாரம் இங்கிருந்து பார்த்தாலே மிங்கிரு சொல்லிக்கிறது. ஆமாம், அவளை விடக்கூடாது, பின்தொடர்ந்து எப்படியாவது குறுக்கு வழியில் சென்று அவளை மடக்கி பிடித்து அவள் கழுத்தில் இருக்கும் முத்தாரத்தை வாங்க வேண்டும். விட்டது அந்தி சாய்ந்து விட்டது. அதற்கு செல்ல வேண்டும். அக்கா தேடிக் கொண்டிருப்பாங்க. அக்கா ஐயோ பொம்பல எங்க நம்பல அப்பதான் ஆம்பளை பார்க்கல போல. ஐயோ நீ பொம்பளை ஐயோ அந்த மாதிரி தான் ஆம்பளை இது வரைக்கும் பார்க்கல பொழுது. முன்ன பார்த்து ஆம்பளை இருந்து சரி ஓஞ்சி போட்டேன். நீ பொம்பளை இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? இல்லையா? அப்புறம் எப்படா பார்த்து இந்த மாதிரி பொம்பளை அவள் யாரு என்னன்னு டக்கு டக்குன்னு கேட்டு வர. ஆமா நான் கேட்கறேன். கேட்டு வரியா? உண்மையா விட்டாத. ஹலோ மாடா மாடை கிடையாதுடா. இது அலமாரிடா. அலமாரி ஆமாடா. ஹலோ மேடம். உன் பெயர் என்ன? அதுவா என் பேர் வந்து என் பேர் வேற கொடுங்க போற. அற்புதமான பேரு போல. அற்புதமான பேரு. ஆமா அப்படி என்னடா பேரு? அது வந்து என் பேரை கேட்டு நான் வேற பேர் என் பயிரு 50டா. 50. ஆமா உந்த 50 அவருக்கு குண்டு கேட்டியா? பேரு 50 கேட்டா 9. ஐயோ எப்படா
ஆண்களே இந்த காட்டுல வரதுக்கு பயப்படுவோம். உண்மைத்தானே. இந்த அடர்ந்த காட்டுல ஒரு பொம்பளை நீ உனக்கு என்னடி இங்க வேலை? இங்க பாத்தியா இந்த காலத்துல வந்து என்னடா இருக்கு பழத்தி பழம் உடனே வந்துடா இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. சின்ன பையன் ஓடி வாடா. உன்னை பதில் பயமா இல்ல? இந்த ஆளு பதில் பயமா இருக்கு. இங்க பாருடா அவரு கண்டி ஓரமா போனார்னா அதுக்கு வழி விட்டுனா பெருசா பெருசா கேக்குறேன்டா. பெருசா ஆமாண்டா. ஐயோ ஐயோ எஜமா என்ன சொன்னல பாத்த எஜமா உன்னை பார்த்தோன்னு அப்படியே பெதிரி புட்டுக்கிறான். ஆமா முகமூடி அணிந்துங்க பயப்படுறா. நீ ஒரு ஓரமா என்னன்னா நான் மொத்தத்தையும் வாங்கி அனுப்பிடுறேன் எஜமா. அப்படியா? ஆமா வாங்கிட்டு வந்துடுவியா? வாங்கிடுவேன். சரி சீக்கிரம் வாங்கிடுவா. ஏய் ஒரு பேட்டரடா நிச்சயமாக வா. டேய் டேய் இப்பதான் அம்மைக்கு செலவிடும். அந்த சைடு யார் தெரியுமா? நாங்க உங்க அம்மா தாலியாத்து பசங்க. தாலியாத்து பசங்களா? இங்க இதுல வந்துருக்கீங்க பையா. பார்த்தா இங்க அடிக்கிறதுல அரபடி மூத்திரம் பிஞ்சிடும். ஏண்டா வந்து உங்க ஓத்தா உங்க அம்மா உங்க அம்மான்னு கேக்குறீங்க. எங்க அம்மா உணவு நீ பாத்துக்கியாடா? ஆமா ஆமா உங்க அம்மா வந்து என்னடா வேலைக்கு அப்படியா? பெண்ணு நான் பார்க்கல. நாளைக்கு வரும்போது உன் முடி முடி திருத்தணி மலை படி அடி கண்ணு கண்ணு நான் சொன்ன மாட்டேன் பண்ணு பண்ணு மூக்கு ஓகே நான் போட மாட்டேன் சாந்தி சாமி பாக்கு உன் வாய் வாய் அதாடி கொஞ்சம் பேய். என்னடா உன் கழுத்து கழுத்து அது இருக்குது செய்து. உன் கை கை நான் கூட்டி எடுத்து வர பை. உன் இடுப்பு இடுப்பு நான் போட மாட்டேன் துடுப்பு. உன் தொட தொட நான் போடுற எடை. உன் காலு காலு என்ன கொட்டுற தேலு. உன் பாதம் பாதம் ஐயோ நான் எங்கேயும் பார்க்காத சாலை. என்னடா சாதம் கேதான் சொல்ல கிடக்குறேன். இவ்வளவு அழகா வலிச்சு வாடா அவர் போயிட்டாரா. இப்போது அரண்மனைக்கு செல்ல வேண்டும். என்னோட அரண்மனைக்கு வாடா உனக்கு என்னோட நான் கொடுக்குறேன். ஏன் முடியாதானே? முடியாது முடியாது. பாத்தியா ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற ஐயோ ஐயோ உன்னை என்னடா அப்படியா? மாட்டேன் ஒன்னு சொன்னேன் உனக்கு இப்ப ரெண்டா கொடுக்குறேன். ஒண்ணும் பண்ண மாட்டான். நம்மளே ஒண்ணும் பண்ண கூட மாட்டோம். அங்கேயா போய் ஓட்டுறது எஜமா அவன் கழுத்துல இருக்க நகையை வாங்கின்னு வாடான்னா. ஐயோ ஆடி மாசம் காத்து அங்க ஓட்டுது. காத்து ஓட்டுல மயம் பேஞ்சா பண்டனா வாங்கி போயிருக்கலாம். ஐயோ எஜமா நான் கேட்டேன். எங்க சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி வந்துட்டு கரடி தான் பூந்து போயிக்குது. நகையை வாங்க முடிஞ்சுதான் முடியல. நான் கேட்டு கேட்டு பார்த்தேன். அவ லைட்டா இப்பதான் வாங்கி பக்குவம் வந்தா மாதிரி தெரிஞ்சுது. ஒண்ணும் முடியல போல. முடியல. ஆமா முடியல முடியல. சரி எப்படமா போய்தான் ஆகணுமா? எங்கடா போற? அவங்க வந்துட்டு பயமா இருக்குடா. பாருடா உனக்கு சொன்னேன். இப்ப நாளா கொடுக்குறேன். அவர் வழி விட சொல்லு. உனக்கு பேச்சுதான் கொடுக்குறேன்டா. 40 நாள் உனக்கு கொடுப்பான் போல. முடியுமா? முடியாதுடா. முத்தாரத்தை கைதி கொடு. ஐயா நீங்க யார் என்று எனக்கு
தெரியாது. தெரியாத பொழுது இந்த முத்தாரத்தை கொடுக்க முடியும். என்னால முடியாது. வழிவிடுங்க, இப்போது அரண்மனைக்கு செல்ல வேண்டும். என்னுடைய அக்கை எத்தனை பேர் எடுத்து உரைத்தார்கள். தங்க அங்க போக என்ன எடுத்ததார்கள். அதெல்லாம் ஓடோடி வந்து இங்கிருந்து மாட்டிக்கொண்டேன் ஐயா. என்னை விட்டு நான் போக வேண்டும் ஐயா. உன் கழுத்தில் இருக்கும் முத்தாரத்தை கொடுத்தால் மட்டுமே நீ இங்கிருந்து செல்ல முடியும் ஐயா. என்னோட பின்தொடர்ந்து வாருங்கள் ஐயா. உங்களுக்கு பொண்ணும் பொருளும் எவ்வளவு வாரி வாரி கொடுக்க முடியும். ஆனா இந்த முத்தரத்தை மட்டும் கொடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னோட தாய் பார்த்ததே கிடையாது. நான் பிறக்கும் போது என் தாய் இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்பா. அதுக்காக என்னோட தாயோட ஞாபகத்தமாக தாய் இந்த முத்தாரத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன். என்னை விட்டு நான் போக வேண்டும். என்னோட பின்தொடர்ந்து ஓடி நீ சொல்லும் கட்டுக்கதைகளை நம்ப நான் ஒண்ணு மூடனல்ல. முத்தாரத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. கொடுக்க முடியாது ஐயா. அது ஏன் கஷ்டப்படுத்துற? ஒரு வாட்டர் கேண்டத்துல அப்படி போய் கொஞ்சம் புடிச்சாந்து குத்து. என்ன கேக்குறமோ? முத்தாரமா? நான் வேற எதையோ நினைக்கிற போல கேட்கிறேன். தர முடியுமா? முடியாதா? கையெழுத்து குமரனை விட்டு விடுங்கள் ஐயா. என்னால கொடுக்க முடியாது. நான் வந்தது தவறத்தான். என்னுடைய அக்கா தேடிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. கேட்கிறேன். தர முடியுமா? முடியாதா? முண்டமே அறிவு கட்ட மூதி காது கேட்கல. வழிவிடு போகணும். கொடுக்க முடியுதா? ஒரு பெண்ணின்று கூட சாட்டி எடுத்து வேட்டையாடுகிறாயே. நீ அக்கா தங்களை பிறக்கவில்லையா? பாவம் புண்ணியம் பார்த்தா நாட்டுல வாழ முடியுமா? பெற்றெடுத்துல ஒரு பெண் தானடா இப்படியே சாட்டி எடுத்து வேட்டையாடுவது. போடக்கார மண்ணே வரண்டி வர வர ஐயா நில்லுங்கள் ஐயா. காத்து போல ஓடோடி வந்தீங்க, வந்து மழை போல பெழுதிங்க, இடி போல அடிச்சீங்க, இப்போது போயிட்டு வந்து போறீங்க ஐயா. ஐயா இது என்னங்க முத்தாரம்? இந்த முத்தாரத்தை விட விலைமதிக்கல்லாத ஒரு பொருள் என்னத்துல இருக்குதுங்க ஐயா. விலை மதிப்பில்லாத பொருள். ஆமாங்க ஐயா. நேரம் வேலை கட்ட அடிச்சுங்கிறான் ஐயா. ஐயோ ஐயா, ஐயோ ஐயா.
கூறினாய். ஆஹா. அதை கொடுத்தால் நான் இங்கிருந்து சென்று விடுவேன். ரொம்ப கோவக்காரு போல இருக்குது. கரெக்டா? முத்தாரத்துக்கு தான் கொடுக்க போறேன். ஐயா அது என்ன தெரியுமா? என்ன? அதுக்கு முன்பாக உங்க முகத்தை நான் ஒரு முறை பார்க்க வேண்டும். முகத்தை பார்க்க வேண்டும். அப்போதுதான் முத்தாரத்தை கொடுக்க முடியும். அப்படி எல்லாம் வேணும், நான் போயிட்டு வரேன் ஐயா. பெண்ணே, ஆ? இங்க வா. முகத்தை கட்டாயம் காட்டணுமா? நிச்சயமா. என்னங்க முத்தாரத்தை கொடுக்கணும்னா முகத்தை பார்க்க வேண்டும். இந்த தன்னவே காலையில வந்து முத்தாரத்தை கொடுத்து விட்டு நீ எங்கயா போய் தேட முடியும்? அதற்காகத்தான் உங்க முகத்தை நான் பார்க்க வேண்டும் கேட்டேன். முகத்தை பார்க்கணுமா? ஆமாங்க. முகத்தை காட்டினா குத்துருவீங்க. நிச்சயமா கொடுப்பேன். சரி, நமக்கு தேவை பொன் பொருள். ஏதோ பெருசா வச்சுன்னு முகத்தை தானே காட்டிட்டு வாங்கிட்டு போயினே இருப்போம். பார்க்கலாமா? நிச்சயமாகவா? அவர் அழகு எப்படி போது தெரியலையே. என் செலத்துல அழக பார்க்க முடியலையே. அவர் அழக பார்த்தாலே எனக்கு இப்படி ஆயிடுச்சு இருக்கிறது. ஐயா பார்க்கலாமா? நிச்சயமாகவா? ஐயா ஐயோ எப்படி சூப்பரா இல்ல? நம்ம ரஜினிகாந்த் மருமக புழுகிறாரு. தனுசு அவரே மாதிரியாக்குறாரு பாரு. வேண்டாம். முகத்தை காட்டினால் ஏதோ விலை மதிப்பில்லாத பொருள் ஒன்று இருக்கிறது கூறினாய். அதை கொடுத்தால் நான் வாங்கி கொண்டு நிச்சயமாகத்தான் உங்களுக்கு தான் தரப்போறேன். அது கொடுத்தா உங்களால எதிர்பார்க்க முடியுமா? தூய்மா முடிஞ்சா தூக்கி மாற, இல்லன்னா வேன் ஏத்தாந்துக்கிறேன், வேன்ல போட்டு அந்த வேன்ல பத்தாதுங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் அடைத்தாங்க. அது போல 5 எடுத்துட்டு வாங்க. அப்போது தான் எடுத்துட்டு பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய பொருள். ஆமாங்க. ஏதோ எடுத்துட்டு வந்துட்டேன். அது சுருக்கி சுருக்கி கட்டி கட்டி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அவுட் அப்படி கொடுக்க போறேன். வாடகை வண்டி வர சொல்றேன். அப்படியா? ஐயோ அதுக்கு இப்ப அது செலவாயிடும் போல. சரி சரி போனா போகட்டும். என்ன தெரியுமா? நிச்சயமாக சொல்றேன். என்ன தெரியுமா? எப்ப என்ன தொட்டு அடித்தீங்களோ அப்பொழுதே என் சின்ன மனசுக்கிட்ட பறி கொடுத்துங்க. என்ன சொல்றீங்க? என்ன வரும்? அடிக்கும் போதே அப்படி அடிக்கும் போது அவ்வளவு வரல. எனக்கு மேல எனக்கு பார்த்தோம். உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு அதாங்க எனக்கு அதாங்க சொல்லட்டுமா? உங்க மேல எனக்கு ஒரு காங்க. காவா? ஆமாங்க. கருப்புப்பா. கருப்பா ஏண்டா? என்னங்க அதுதாங்க உங்க மேல எனக்கு உங்க மேல எனக்கு உங்க மேல எனக்கு அதான் ஆமாங்க. மேல தள்ளி மாரி இங்க பாத்தீங்களா? உங்களை என்ன அழைத்த உடனே எனக்கு மனசு உடனே பறி கொடுத்துட்டேங்க. எனக்கு திருமணம் நடந்தா அது கூட நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றா உங்க காலடியிலே நான் தான் கால் வச்சேன். அச்சா கூட லவ் வந்து போறேன். அதெல்லாம் முதல்ல பாக்கணும். அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்கணும், என்ன உங்களுக்கு பிடிக்கணும். போன் நம்பர் வாங்கணும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடணும், ஸ்டேட்டஸ் போடணும், பேஸ்புக்ல லிங்க் இருக்கணும், இன்ஸ்டால லிங்க் இருக்கணும். எல்லாத்துலயும் லிங்க்ல இருந்தா கடைசியா கல்யாணம். எல்லா லிங்க்லயும் பாதிலே புட்டுக்குத்தும் நரிக்குது. வாய மூடுங்க. இப்பதான் காதலுக்கு போறேன் நானு. அவசரமா பேசி காதல உடைச்சிடாதீங்க. நிச்சயமா நீடிக்கும். எனக்கு என்ன திருமணம் செஞ்சுக்க முடியாதா? முடியவே முடியாது. நிச்சயமாகவா? நான் இந்த கானகத்தில் கொலை எடுத்து வந்தேன். நீங்க ஏதோ ஒரு பெரிய இடத்து பெண் மாதிரி தனங்கி உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. எனக்கு வழி இங்க பாருங்க. நான் பெரிய இடமோ சின்ன இடமோ ஏதாவது இருந்துட்டு போறேன். ஆனா உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்றா உங்க பையனை கொண்டு விட்டு போங்க. ஏங்க அந்த பாவலாம் எனக்கு வேணாங்க. நிச்சயமாகவா? ஒருங்க தைத்தாதாரை பண்ணுங்க.
நிச்சயமாகவா நிச்சயமாக. என்னங்க அப்படிலாம் பேசி என் மனசெல்லாம் இப்படி இது பண்ண விடாதீங்க. ஏங்க, பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். வழிவிட்டா நான் போயிடுவேன்ல. எங்க போக போறீங்க இப்போ? எங்க போக போறேன்? கொட்டாவுல தான் அப்படின்றா உங்க பையனை கொண்டுட்டு போங்க. அந்த பாவலாம் வேணாம். என்ன பண்ணுங்க? செத்துட்டு முன்னே பார்த்துட்டு, செத்துட்டு பணமா இருக்கும்போது பார்த்துட்டேன். சாவாத்துக்கு முன்ன உயிரோடு இருக்கும்போது பார்த்தேன். ஆனா ஒருத்தர் உயிர் போறது நான் இது வரைக்கும் பார்க்கல. அதுவும் பெண்கள் எப்படி சாவுறாங்கன்னு நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? நீங்க உயிரை விடுங்க. உங்க உயிர் எப்படி போகுதுன்னு நான் பார்த்து போயிடுறேன். நிச்சயமாகவா? நிச்சயமாக. இங்க பாத்து ஏழு பாத்து அது படப்பகட்டும். மீண்டும் கேக்குறேன், என் திருமணம் செஞ்சுக்க முடியாதா? முடியாது. அத்தமாக உன்னை நான் செய்யல. ஐயோ 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 கேக்குறேன், எனக்கு திருமணம் செஞ்சுக்க முடியாதா? செத்தா கூட இப்படியே செத்துருவேன். யாரு சொல்றது? என்னங்க ஐ லவ் யூங்க. நீங்க போனரா இதுக்கு மேல தாங்காது. இது காலையில மாட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு ஒரு சென ஊசி போட்டு வந்துரு. இல்லைன்னா ஆடி மாசம் ஆள் கிடைக்காது, ஊர் மேல ஓடி போடாது. உனக்குதான் கஷ்டம். என்னங்க மீண்டும் கேக்குறேன், இப்படி இல்லாம காத்துட்டு சொத்து சும்மா கேட்டேன், பொண்ணு பொருளை கேட்டேன். என்ன உங்ககிட்ட அதெல்லாம் என்னைய கேட்டாங்க? அதெல்லாம் கேட்டா கூட கொடுத்துருவேன். இதெல்லாம் தர முடியாது. அப்படியா?